ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டுள்ள இரண்டு லென்ஸ்களின் கூட்டமைப்பின் குவிய தூரத்துக்கான சமன்பாடை எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதாவது ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட், ரெண்டு லென்ஸை இன் கான்டாக்டில் வைக்கும்போது அதனுடைய டோட்டல் ஃபோக்கல் லென்த்துக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு, இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸும் இன் கான்டாக்டில் இருக்கு. ஸோ பின்றது என்ன அப்படின்னா போல் ஆஃப் தி லென்சஸ். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ். இது ஒரு குவிலென்ஸ், இது ஒரு குவிலென்ஸ். இந்த ரெண்டு குவிலென்ஸும் எப்படி இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்குது. ஸோ பின்றது என்ன அப்படின்னா அந்த லென்ஸினுடைய முனை. ஸோ இது என்ன அப்படின்னா முக்கிய இது வந்து என்ன அப்படின்னா முதன்மை அச்சு. ஓகே, சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸை நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது லென்ஸை நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ரெண்டு லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணுறேன். ஓன்ற ஒரு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணுறேன். அப்படி பாயிண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து போகக்கூடிய லைட் ரேஸ், இந்த கதிர், ஒளி கதிர் எப்படி போகுதுன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸில் அது ரிஃப்ராக்ட் ஆகுது, விலகல் அடையுது. விலகல் அடைஞ்சு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஐ டேஷ்ன்ற பாயிண்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் லென்ஸ்னால லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகி ஐ டேஷ்ன்ற பாயிண்ட்ல நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு லென்ஸ் இருக்கு, லென்ஸ் நம்பர் 2 வந்து இருக்கு. அப்போ லென்ஸ் நம்பர் 2லையும் லைட் ரே கண்டிப்பா என்ன செய்யும் அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகும், விலகல் அடையும். அப்போ லென்ஸ் நம்பர் 2னால லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகி விலகல் அடைஞ்சு ஃபைனல் இமேஜ் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஐன்ற பாயிண்ட்ல நமக்கு இமேஜ் வந்து கிடைக்குது. அப்போ செகண்ட் லென்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னா ஐ டேஷ்ன்ற பாயிண்ட்ல தான் இமேஜ் வந்து கிடைக்கும். இப்போ செகண்ட் லென்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஃபைனல் இமேஜ் வந்து ஐன்ற பாயிண்ட்ல கிடைக்குது. ஓகேவா? நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா டிஸ்டன்ஸையும் நம்ம Pல இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். Pனா என்ன? போல் ஆஃப் தி லென்ஸ், அதாவது லென்ஸினுடைய முனை. சரி, இப்போ ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ், அதாவது பொருளினுடைய தொலைவை நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். ஐ டேஷ் இதனுடைய தொலைவை வி டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஐயினுடைய டிஸ்டன்ஸை நம்ம வின்னு மெஷர் பண்ணிக்கிறோம். ஐ டேஷனுடைய டிஸ்டன்ஸை வி டேஷ்னு மெஷர் பண்ணுறோம், ஐயினுடைய டிஸ்டன்ஸை வின்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபைனல் இமேஜ். ஓகேவா? சரி, இப்போ லென்ஸ் ஈக்குவேஷனாக நான் எழுதுறேன், லென்ஸினுடைய சமன்பாடு. இப்போ முதல் லென்ஸுக்கு என்ன சமன்பாடு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபர்ஸ்ட் லென்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த லென்ஸுக்கு என்ன சமன்பாடு? 1/v minus 1/u is equal to 1/f1. f1னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த், குவிய தூரம். சரி, இப்போ அந்த 1/vக்கு பதில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா v டேஷ்னு எழுதியிருக்கிறேன். v டேஷ்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லென்ஸ்னால கிரியேட் ஆன இமேஜ், அதாவது பிம்பம், முதல் லென்ஸ்னால கிடைக்கக்கூடிய பிம்பம், அதுதான் v டேஷ். அப்போ 1/, பிம்பத்தினுடைய தொலைவு v டேஷ் மைனஸ் 1/, பொருளினுடைய தொலைவு u இஸ் ஈக்குவல் டு 1/f1. இது வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கான லென்ஸ் ஈக்குவேஷன், லென்ஸினுடைய சமன்பாடு இதுதான். நல்லா கவனிச்சு பாருங்க மாணவர்களே. இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு ஐ டேஷ் தான் இமேஜ், அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? வி டேஷ். ஓகேவா? இப்போ செகண்ட் லென்ஸுக்கான ஈக்குவேஷனை நம்ம எழுதுவோம். இப்போ செகண்ட் லென்ஸுக்கு என்ன ஈக்குவேஷன்? 1/v, அதாவது 1/, இமேஜ் டிஸ்டன்ஸ். இப்போ செகண்ட் லென்ஸுக்கு இமேஜ் எங்க கிடைக்குது அப்படின்னா ஐயில் தான் கிடைக்குது. ஐயோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா v மைனஸ் 1/u, அதாவது 1/, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், பொருளினுடைய தொலைவு தான் நம்ம எழுதணும். இந்த ரெண்டாவது லென்ஸுக்கு எது பொருள் அப்படின்னா ஐ டேஷ் தான் பொருள். அதனால ஐ டேஷ் உடைய டிஸ்டன்ஸ் v டேஷா நான் இங்கே எழுதியிருக்கிறேன். பொருளினுடைய தொலைவுக்கு பதிலாக இங்கே யூன்னு போடுறதுக்கு பதிலாக v டேஷ்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த செகண்ட் லென்ஸுக்கு ஐ டேஷ் தான் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஸோ அதோடைய டிஸ்டன்ஸை v டேஷ்னு நம்ம இங்கே எழுதணும். அப்போ 1/v மைனஸ் 1/v டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/f2. இப்போ f2னா என்ன? ரெண்டாவது லென்ஸ், செகண்ட் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஃபோக்கல் லென்த், அதுதான் f2. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நான் ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் என்ன நடக்குன்னு பாருங்க. ஈக்குவேஷன் 1ல 1/v டேஷ் வந்து டேர்ம்ல இருக்கு. ஈக்குவேஷன் 2ல 1/v டேஷ் வந்து மைனஸ் டேர்ம்ல இருக்கு. அப்போ ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எழுதுறேன். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்னலாம் இருக்கு? 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f1 பிளஸ் 1/f2 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ
ஸோ இதுதான் இப்போ இந்த 2 லென்ஸையும் நான் ஒரே லென்ஸா கன்சிடர் பண்றேன். அதாவது 2யும் மெர்ஜ் பண்றேன். 2யும் ஒண்ணு சேர்க்கிறேன். அப்படி 2யும் ஒண்ணு சேர்த்தேன் அப்படின்னா, ஃபைனலா ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபைனல் இமேஜ் இதுதான். இது ஆப்ஜெக்ட்டா இருந்தது அப்படின்னா, u' ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸா இருந்தது அப்படின்னா, இந்த 2 லென்ஸையும் ஒண்ணா சேர்த்த பிறகு மெர்ஜ் பண்ண பிறகு ஃபைனல் இமேஜ் எனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஐன்ற பாயிண்ட்ல தான் கிடைக்கும். இப்போ அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா v. இப்போ 2யும் மெர்ஜ் பண்ண பிறகு இந்த மெர்ஜ் பண்ண இந்த 2 லென்ஸையும் மெர்ஜ் பண்ண பிறகு இதுக்கு ஒரு லென்ஸ் ஈக்குவேஷன் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எழுதுறேன். இப்போ இந்த 2 லென்ஸையும் மெர்ஜ் பண்ண பிறகு இதுக்கான லென்ஸ் ஈக்குவேஷனை நான் எழுதுறேன். லென்ஸ் ஈக்குவேஷன் என்ன? 1/v minus 1/u is equal to 1/fc. இந்த fcனா என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி காம்பினேஷன். அதாவது ரெண்டும் கம்பைன் பண்ண பிறகு ஃபைனலா இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் தான் இந்த fc. ஓகேவா? fc அப்படின்னா என்னது அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி காம்பினேஷன். ஓகே, இந்த 2 ஈக்குவேஷனையும் பாருங்க. லெஃப்ட் சைடு வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப ரைட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாமா? ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ இந்த fcக்கு பதிலா f into t ன்னு போட்டுக்கோங்க. அதாவது டோட்டல் ஃபோக்கல் லென்த் which is equal to 1/f1 plus 1/f2. இதுதான் என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்சஸ் இன் கான்டாக்ட். அதாவது ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டுள்ள 2 லென்ஸ்களின் கூட்டமைப்பின் குவிய தூரத்திற்கான சமன்பாடு. இப்போ 1/f1 plus 1/f2 ரெண்டையும் இதுதான் டோட்டல் 1/ft is equal to 1/f1 plus 1/f2. ஓகே, இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். சரி, இப்போ மோர் தென் 2 லென்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த காம்பினேஷனுக்கு என்ன டோட்டல் ஃபோக்கல் லென்த் வந்து கிடைக்கும்? எல்லாமே கண்டிப்பா இன் கான்டாக்ட்ல இருக்கணும். இப்போ 2 லென்ஸ் மட்டும் நம்ம இன் கான்டாக்ட்ல வச்சிருக்கிறோம். இது மாதிரி மோர் தென் 2 லென்சஸை நம்ம இன் கான்டாக்ட்ல வைக்கும்போது அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், என்ன சமன்பாடு கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். 1/ft is equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3 plus 1/f4 etc. இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த 2 லென்ஸை நம்ம இன் கான்டாக்ட்ல வச்சோம் அப்படின்னா டோட்டல் பவர் எப்படி இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அதாவது 2 குவிலென்ஸையும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த கூட்டமைப்பினுடைய அந்த 2 லென்ஸினுடைய கூட்டமைப்பினுடைய திறன் அதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா Pt is equal to P1 plus P2 இருக்கும். இப்போ மோர் தென் 2 லென்சஸ் இருந்தது அப்படின்னா P1 plus P2 plus P3 plus P4 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் மொத்த உருப்பெருக்கம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 லென்ஸ் நம்ம இன் கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ மோர் தென் 2 லென்சஸ் வந்து இன் கான்டாக்ட்ல ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா அதனுடைய உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு என்னன்றதை பார்ப்போமா? எப்படி இருக்கும் அப்படின்னா mt is equal to m1 into m2 into m3 into m4 etc. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 2 லென்ஸ் மட்டும் இருந்ததுன்னா m1 into m2, 2 லென்ஸ் மட்டும் இருந்ததுன்னா p1 plus p2 அந்த மாதிரி எழுதுவோம். மோர் தென் 2 லென்சஸ் இருந்தது அப்படின்னா பவருக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான், மேக்னிஃபிகேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.